ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப்பாக ஃபேமிலியோட எல்லாம் வந்து கர்நாடகா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீரங்கப்பட்டத்துக்கு வந்தோம். ஸ்ரீரங்கப்பட்டத்தில் வந்தோடனே எல்லாரும் போகுது ஆற்றுக்கு தான். அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எல்லாம் இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட்டு கோயில் நோக்கி தான் வரோம். அதுக்கு முன்னால் எல்லாரும் பாருங்க, கேஆர்எஸ் டேமில் திறந்து விடுற தண்ணி ஸ்ரீரங்கப்பட்டத்து வழியாக தான் ட்ராவல் ஆகுது. பாருங்க, தண்ணி கம்மியாக தான் போகுது இன்னைக்கு. பாருங்க, இந்த தண்ணி இப்படிதான் போகுது. வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒக்கடைகளை வந்து அடையுது வச்சுங்களேன். கிட்ட போய் காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஆனந்த வெளியில் போடுறாங்க. நாங்கள் ஃபேமிலியோட இப்போ குளிச்சு எல்லாம் வந்து வெளியே வந்தோம். எல்லாம் குளிச்சுட்டு ஜென்ஸு இங்கே மாற்றிக்கிறாங்க ட்ரெஸ்ஸு. ஆனால் லேடிஸ் எப்படி மாற்றிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது உண்மையிலே கர்நாடகா சைடில் டூரிஸ்ட் வந்து நல்லாவே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கா, பாக்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு லேடிஸில் நீட்டாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்துடுறாங்க. எந்த ஒரு டென்ஷன் இல்லை. இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க, எங்களை முடியுமா பாருங்க, இங்கே ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வச்சிட்டாங்கன்னா லேடிஸுக்கு போயிட்டு ஈஸியாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. இந்த மாதிரி நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒகேனக்கலுக்கும் பலாயிரம் ஜனங்க வர்றாங்க. அங்கேயும் இந்த மாதிரி லேடிஸுங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் அங்கங்கே நிறைய அங்கே இடம் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு விட்டாங்கன்னாக்கா லேடிஸுங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு டூரிசம் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பண்ணாங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டூரிசம் வந்து பெருகும் தமிழ்நாட்டில்.